அஜித் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த கார் ரேஸை வந்து விடாமல் வந்து விடாமுயற்சியோடு பறந்துட்டு இருக்காரு. பத்மபூஷன் விருது கொடுத்து கூட நீங்கள் என்ன கொடுத்தாலும் கொடுக்கலாலும் சரி, சினிமா ஒரு சைடு நான் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன், இன்னொரு சைடு ரேசிங்கான விஷயத்தையும் நான் விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அஜித் அவர்கள் வந்து அடுத்த ரேசிங்காக தயாராகிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ராசஸில் இருந்துருந்தார். ட்ரைனிங் ப்ராசஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வந்து அஜித் அவர்களுக்கு ஆயிருக்கு. ஸோ அவரோட கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 கார் எல்லாம் ரேஸ் ட்ரைனிங்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆன கார் நம்மளுக்கு தெரியும். பட் அது இல்லை, இது வந்து இன்னொரு வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து இப்போ வைரல் ஆயிருக்கு. இந்த விஷயத்தில் என்னென்னா வந்து அகெயின் வந்து அஜித் அவர்கள் வந்து இப்போ ட்ரைனிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெயினில் வந்து வெலசினா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து வெலசினா கார் ரேசிங்கில் வந்து இந்த ஸ்பெயினில் வந்து இப்போ வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த பாஸ்டஸ்ட் லேம்ப் இந்த ரேசிங் அப்படின்ற மாதிரி என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் வந்து தடுமாறி இருக்கு. அந்த அவரோட கார் மட்டும் கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்திருக்கு. பட் ஆனாலும் அஜித் அவர்களுக்கு எதுவுமே ஆகலை. அவர் வந்து இப்போது கார் வந்து வெளியே வந்துட்டார். பட் இருந்தாலும் இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் இது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அஜித் அவர்கள் ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஆக்சிடென்ட் ஆனது அது வந்து எல்லாமே பார்த்தோம். அதுவும் வைரல் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவர் தப்பிச்சிட்டாரு, அவர் சேஃபாக இருந்தாருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த ரேஸ்லையும் அகைனும் வந்து சரி, ட்ரைனிங்காக போயிருக்கும் போதும் சரி, இப்போ அவருக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனது ரொம்ப இப்போ பேசும் பொருளாக மாறிட்டு இருக்குன்னு கூட சொல்லணும். ஆனால் இதெல்லாம் தாண்டி அஜித் அவர்கள் வந்து எல்லாருமே ஃபேன்ஸும் சரி, நார்மல் ஆடியன்ஸும் சரி பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, இவர் என்னப்பா எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு, படத்துக்காகவும் எஃபர்ட் போட்டுருக்காரு. இப்போ எல்லாருக்கும் தெரியும் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்று எல்லா சைடும் ஒரு அக்ளைம் பண்ணப்பட்ட படமாகவும் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு சில கவலையான விமர்சனங்களும் இருந்துச்சு இந்த படத்துக்கு. பட் இதெல்லாம் தாண்டி இப்போ குட் பேட் அக்லி படம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுக்கும் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரமும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதுவும் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து இந்த கார் ரேசிங்கான ப்ராக்டிஸும் அஜித் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் ரொம்ப வியந்தத்தக்க பார்க்க விஷயமாகவே இருக்குன்னு கூட சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவையாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.